Good morning guys, we are into day 6. இன்னைக்கு வந்து வாரணாசிலேருந்து we are going to Siliguri. Almost ஒரு 14 hours drive. சிலிகுரியே போயிட முடியுமா தெரியல. இஃப் இன் கேஸ் நம்ம அப்போ ரீச் ஆக முடியலன்னா நடுவில் எங்கேயா ஸ்டே பண்ணிக்கலாம். நேற்று ஃபுல் டே வாரணாசியில் தான் இருந்தேன். ஐ வாஸ் எக்ஸ்ப்ளோரிங் ஆல் அரவுண்ட் வாரணாசி. இந்த கங்கா ஆர்த்தி, அப்புறம் வந்து இந்த கிரெமேஷன் கிரவுண்ட்ஸில் இந்த பாடி எரியெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இட் வாஸ் நைஸ். இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வைப். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வைப் உள்ள ஊருக்கு நான் போனதில்லை. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப். ஃபார் எக்ஸாம்பிள் சில ஊரில் போனால் ஒரு பார்ட்டி வைப் இருக்கும், சில ஊரில் போனால் ஒரு வேறு விதமான வைப் இருக்கும், ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப். இங்கே வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வைப் இருந்துச்சு. பட் இட் வாஸ் நைஸ், நல்லா இருந்துச்சு இந்த ஊர். ஸோ இங்கேருந்து வி ஆர் லீவிங். டைம் அப்ராக்சிமேட்லி 7:30. காலையில் எழுந்திரிச்சு ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு, இங்கே ஹாட் வாட்டர் பயங்கரமாக கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு வார்ம் பாத் முடிச்சுட்டு we are going to pack the things in the bike and head towards Siliguri. See you on the roads. வாரணாசிலேருந்து கிளம்பி ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் அவுட்ரு வந்தாச்சு. ஹைவேஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ தான் மெதுவாக அப்படியே குளிர் அப்படியே செட்டில் ஆகுது. ஆனால் இன்னும் அந்த மிஸ்ட் கவர் வந்து போகலை. அது சன் ஃபுல்லாக வந்தோடனே தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னையோட டெஸ்டினேஷன் வந்து முஸாஃபாப்பூர். யூடியூப்பில் சிக்கிம் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு பைக்கரோட வ்ளாக்ஸ் பார்த்துருந்தேன். ஸோ அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்குது, ரோட்ஸ்லாம் ஓகேவா, இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்காக அவர்கிட்ட பேசினேன். அவர் வந்துட்டு, ப்ரோ எப்படி நீங்கள் எங்கள் ஊர் தான் தாண்டி போவீங்க, ஸோ எங்கள் ஊரில் ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி பாருங்கள் அப்படின்னாரு. அண்ட் சேம்வேஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாரணாசிலேருந்து சிலிகுரி போகிற வழியில் அதுதான் இருக்கல பெரிய ஊர். அண்ட் அந்த 220 கிலோமீட்டர்ஸ் தான், ஆனால் அதுக்கே வந்து 6.5 hours காட்டுது. அது ஏன்னு தெரில, ரோடு அந்தளவுக்கு மோசமாக என்னன்னு தெரில. ஏன்னா இப்போ நல்லா இருக்குது ரோடு, போக போக ரோடு எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா முந்தானத்து இப்படி தான், நம்ம நாக்பூர்லேருந்து கிளம்பும் போது 800 கிலோமீட்டர்ஸ் தானே ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தோம். ஆனால் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசம். பாதி இதில் ரோடே இல்லை, வெறும் மண்ணு தான் இருந்துச்சு. அந்த மாதிரிக்கு இது இங்கே இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு 4:30 போய் ரீச் ஆகும்னு சொல்லுது முஸாஃபாப்பூர். இன்கேஸ் அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகிட்டோன்னா இன்னும் கூட கொஞ்சம் புஷ் பண்ணலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் முஸாஃபாப்பூர்லேயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்பி சிலிகுரி போயிடுவோம். பெட்ரோல் ஃபில் பண்ணோம். 150 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. இன்னும் ஒரு 60-70 கிலோமீட்டர் தான் ஓடும். ஸோ நல்ல ஏதாவது பங்க் வந்துச்சுன்னா திரும்பி டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ தட் வில் பி த ஃபர்ஸ்ட் ஃபியூல் பிரேக் இன்னைக்கு. ரோடு இதே மாதிரி இருந்துச்சுன்னா சிலிகுரியே போயிடலாம் இன்றைக்கி ஒரு நாள்லேயே. ஆனால் தெரில எப்படி ரோடு இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரில. மேபி யூபி கிராஸ் பண்ணி பீகாருக்குள்ளே போகும்போது ரோடு மோசமாக கூட இருக்கலாம். போனால் தான் தெரியும், பார்ப்போம். ஹைவேஸில் போயிட்டுருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த பைக்கை சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஃப்ரெண்டில் போகிற R15 வந்துட்டு 2 minutes கொஞ்சம் நிறுத்த முடியுமா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நிறுத்தினேன் ஓரமாக. அப்போ வந்துட்டு எங்கே ப்ரோ போயிட்டுருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி ப்ரோ இங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா. சூப்பர் ப்ரோ, இங்கே தான் எங்கள் ஊர், சும்மா ஹைவேஸ்லேருந்து ஒரு 2 kilometers உள்ள. எங்கள் பாய்ஸுக்கெலாம் பைக்கர்ஸ் ரொம்ப பிடிக்கும், எங்கள் ரைடிங் கேங்க்கு. இஃப் உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா ஒரு 2 minutes ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா எங்கள் கூட, லைக் கேன் யூ கம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஓகே ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் டைம் கன்ஸ்ட்ரக்ஷனில் எதுவும் இல்லை, நோ ப்ராப்ளம், வில் மீட்டுன்னு சொன்னேன். ஸோ இப்போ ஹைவேஸ்லேருந்து கட் ஆகி இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். அவங்க எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ லெட்ஸ் see. பைக்கிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான். ஸோ ரேண்டமாக பீப்புளை மீட் பண்ணி அவங்க கூட பழகி இந்த கான்டாக்ட் வந்து அப்படியே தொடரும். அது இட் வில் பி ஃபார் எவர். இந்த மாதிரி பைக்கிங் மூலிமா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களும் நிறையா பேர். இது காசிப்பூர் அப்படின்ற ஊர் போல். இது
இங்கே தான் உங்கள் ஸ்பாட்டு போல். ओके ब्रो, ओके ओके. हाँ समझते हैं भाई. ओह ओके ओके. दिस इज गाजीपुर. ओके ओके ओके, नाइस ब्रो. बुला ले रहा हूँ इन लोगों हाँ ओके ओके, नो प्रॉब्लम नो प्रॉब्लम. यहीं पे रुको, हम ना ऐसा आज कंफर्म तुमको हम शाम पे बताएंगे. ஒரு டீ கடைக்கு வந்தோம். டீ கடைக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க கேங் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லோரும் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. டீ பர்கர் டைப் ஆஃப் திங் எல்லாம் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைக்கிங் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ போயிட்டு நம்ம பைக்கை அவங்க பார்த்துட்ருக்காங்க. இட்ஸ் நைஸ் ஃபீல். Hey guys, we have reached Muzzafapur. வாரணாசிலேருந்து அப்ராக்சிமேட்லி 250 கிலோமீட்டர்ஸ். ஆனால் அந்த 250 கிலோமீட்டர்ஸ் வர்றதுக்கு 8 hours ஆச்சு எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு கேவலமாக இருந்துச்சு. ரோடே இல்லை ஆக்சுவலி. ஒரு வழியாக வந்து ரீச் ஆயாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் மூலிமா ஒரு பைக்கர் வந்து ஃப்ரெண்ட் ஆனாப்பில். அவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் என் கூட ஸ்டே பண்ணியே ஆகணும், எங்கள் டீம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிட்டு கேம் பார்த்தேன். எல்லாருமே வந்து யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமர்ஸ் எல்லாம் 100K 150K அப்படி இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் தெம். அவங்களோட ப்ரொஃபைலோட லிங்க் வந்து ஐ ஷேர் இன் த பயோ. தே டுக் மீ டு பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட். போயிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வி வர் ஜஸ்ட் ஹேங்கிங் அரவுண்ட், நிறையா பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு. லைக் த ஹாஸ்பிட்டாலிட்டி தி ஷோ, இட் வாஸ் ஹார்ட் வார்மிங். ரொம்ப நல்லா ஃபீல். இட்ஸ் அ நைஸ் ஃபீல். இது ரொம்ப பழகின ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தே வர் ட்ரீட்டிங். சந்தோஷமாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாளைக்கு வந்து மார்னிங் ஒரு 8-9 போல் இங்கேருந்து கிளம்பலான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து சில்லிகுரி வந்து 400 கிலோமீட்டர்ஸ், அப்ராக்சிமேட்லி 7-8 hours ஆயிருமாமா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சிலிகுரியில் வில் பி ஸ்டேயிங். நாளைக்கு காலையில் வந்து ஹி ஹாஸ் கால்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல். இங்கே லோக்கலில் இருக்க எல்லா பசங்களும் வாங்கன்னு சொல்லி ஸ்டோரிலாம் போட்டிருக்காப்புல. ஸோ மார்னிங் யார் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரில. ஐ எம் ஹோப்பிங் டு மீட் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். ஸோ தட்ஸ் இட். நல்ல டயர்டு. நல்லா போய் சாப்பிட்டு இப்போ தான் வந்தோம் அவங்க வீட்டுக்கு. அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸில் பயங்கரமாக அவங்களுமே நல்லா பேசினாங்க. ஸோ இட் வாஸ் அ குட் டே. நல்ல ஒரு டே. அண்டு vlog இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பண்ண முடியல. ஏன்னா என்னாச்சு, நடுவிலே வந்து அந்த நடுவில் ஒருத்தவங்களை மீட் பண்ணோம்ல, ஒரு கேங் ஆஃப் பைக்கர்ஸ். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கோப்ரோ மவுண்ட் அண்ட் இன்டர்காம்லாம் உடஞ்சிருச்சு கீழே விழுந்து. ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே நான் vlog பண்ணல. இங்கே வந்து தான் vlog பண்ணுறேன். ஸோ நாளைக்கு மார்னிங்லேருந்து வில் டூ ப்ராப்பர் vlogs. ஏன்னா நாளையிலேருந்து தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது நம்ம ரைடு. இது வரைக்கும் வெறும் அப்படியே பிளாங்காக ஹைவேஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருந்தோம். இதுக்கப்புறம் தான் வில் பி என்ஜாயிங் த ரைட் அ லாட். ஸோ ஐ வில் ரிட்டையர் ஃபார் த நைட். மார்னிங் பார்ப்போம். லெட்ஸ் see in the roads.